என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கீங்க. இன்னைக்கு காலை பொழுது மைவித்திரியை பத்தி திரும்பவும் ஆடு போட வந்திருக்கிறேன். என்ன ஆடு போட வந்திருக்காங்க? இப்ப ஜெயில அவர் இருக்கிறாரு, நிறுவனம் முடங்கி போய் இருக்குது. இதுக்குள்ள என்னையா காரணம்? விற்க முடியல, வித்த பொருளை திரும்பவும் தக்க வச்சுக்க முடியல, பணம் போட்டவங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் நமக்கு வந்திருக்குது. பில்லி சூனியம் யாரு வச்சது அப்படிங்கிற டீடைல்ஸும் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிற அடிப்படையில என் தமிழ் சொந்தங்களுக்கு மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. மைவித்திரி எம்டிக்கு சூனியம் வச்சிருக்காங்களா? சூனியம் இந்த உலகத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னாக்கா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்க. வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாம சில பேர் இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் நடத்துறாங்க. நேரடியா அவரை தாக்க முடியல, எந்த அரசியல் பலமும் அவர்கிட்ட செல்லாது, ஆள் பலமும் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மறைவாக மந்திரவாதிகள் மூலமா அவருக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஆந்திராவில போய் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது உண்மையா பொய்யாங்கிறது அந்த குடும்பம் தான் விளக்கம் சொல்லணும். என்னுடைய கமெண்ட்ஸ்ல அவருடைய வியூவர்ஸ் எனக்கு தயவு செய்து நமக்கு தெரியப்படுத்துங்க. இதனால மீள முடியாம அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, பண இழப்பு ஏற்பட்டிருக்குது, அவமானங்கள் ஏற்பட்டிருக்குது, முதலீடு செய்தவங்களுக்கு வேதனையை கொடுத்திருக்குது. இனி ஃபியூச்சர் என்ன அப்படின்னா கேள்விக்குறி. சூனியமா இருக்கிற சூழ்நிலையில இப்போ சட்டத்தின் உட்பட்டு அந்த EOW அதிகாரிகள் அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜப்தி பண்ணி அவங்க மக்களுக்கு பணத்தை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டோம். எந்த நேரமும் தயார் நிலையில அமலாக்கத்துறையும் CBI-யும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் தயார் நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு சக்தி ஆனந்தருக்கு பில்லி சூனியம் வச்சுட்டதா புதிய செய்தி வந்ததுனால இந்த செய்தியை கொண்டுட்டு போய் அவங்களுடைய சொந்தக்காரங்களே போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சிறைச்சாலையில் ஜெயில போய் சென்னையில அவன் எம்டிஆர் சிரிச்சுக்கிட்டு சிரிக்கிறாரு அப்படிங்கறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 3 மாசத்துல எல்லாருமே ஒரு முடிவுக்கு வரும். பில்லி சூனியத்துக்கும் முடிவு வரும், மக்களுக்கு பணம் கொடுக்கறது சரி, நம்ம கம்பெனியை டெவலப்மெண்ட் பண்றது சரி, எல்லாத்துக்குமே ஒரு 3 monthsல ஒரு முடிவு தெரியும். அதனால அது வரைக்கும் எதுவுமே நீங்க பொருட்படுத்தாதீங்க. நிறுவனத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருங்க, நீங்க விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. யாருமே வச்ச கால பின்வாங்காதீங்க, போயிட்டே இருங்க. நம்ம இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பில்லி வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பின்வாங்கிடாதீங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இதெல்லாம் என்ன சொல்ல போனா இந்த அறிவுள்ள இந்த 7th ஜெனரேஷன், இந்த 6வது அறிவு படைச்சு நம்ம 7வது அறிவுக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னதாகவும் அவங்க ரிலேட்டிவ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா நிறைய பேர் கிணத்து கடவுள இருக்கிறவங்க யாரோ சூனியம் வச்சுட்டாங்க சார், அதான் கம்பெனி இழுத்து மூட சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அந்த சூனியம் வச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீநிதி குரூப்ல இருக்கிறவங்க, பாமகவுல இருக்கிறவங்க கூட வச்சிருக்கலாம். அப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களே ஒரு வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாம கூட இந்த மாதிரி சூனியம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூனியம் வச்சிருக்கிறாங்களோ அவருக்கு என்ன வச்சிருக்காங்களோ பிரச்சனை இல்லை. ஆனா அவர் கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட வியூவர்ஸ் ஆசைப்படுறாங்க. சோ இந்த வியூவர்ஸ்க்கு ஆசைப்படுறது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கை கொடுத்துச்சுன்னு சொன்னா வேற லெவல்ல இந்த நிறுவனம் வந்துடும். இந்த நிறுவனத்தை ஃபாலோ பண்ணி நிறைய நிறுவனங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆதரவாளர்கள் தெரிவிக்கிற அடிப்படையில நாம கிடைச்ச செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிடணும். மைவித்திரி ஆடு சக்தி ஆனந்தன் செய்தி ஏதாவது கிடைச்சதுனாலும் நான் மக்கள்கிட்ட சொல்ல போறேன். மக்களுக்கு எப்பவுமே ஃபேவரா இருப்பது மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலுடைய கடமை, உரிமை. அதனுடைய எல்லையில அதோட நோக்கத்துல தான் நம்ம போய்கிட்டு இருக்கிற அடிப்படையில பில்லி சூனியம் வச்சுட்ட இந்த சக்தி ஆனந்த் மீண்டு வருவாரா? அவர் திரும்ப ஆந்திராவில போய் தான் அந்த பில்லி சூனியத்தை எடுக்கணுமா, இல்ல சிறைச்சாலையிலேயே அவரை முடிச்சிருவாங்களா? அது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்து வெளியில மிகப்பெரிய பாப்புலர் ஆவாரா? அடுத்த எபிசோட்ல நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.